ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மிவேல் சேனல். பாட்டி காலத்திலிருந்தே கிராமத்து சைடில் இந்த வெந்தய இட்லி ரொம்ப ஃபேமஸ்ங்க. இந்த இட்லி பார்த்திங்கன்னா இதோட ஸ்பெஷலே காலையில் செஞ்சோம்னா சாயங்காலம் வரைக்கும் அப்படியே மெத்து மெத்துன்னு பஞ்சு மாதிரி இருக்குங்க. இப்போ பர்ஃபெக்டான அளவோடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குட்டி டம்ளரில் 8 டம்ளர் இட்லி அரிசி ஊற வச்சுக்கலாங்க. அதே டம்ளரில் 1 டம்ளர் மாவு ஜவ்வரிசி, அது கூடவே 1 டம்ளர் வெள்ளை அவுல் சேர்த்து ஒட்டுக்கா ஊற வச்சுக்கலாங்க. இப்போ வெந்தயம் பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுக்கலாங்க. இது எல்லாமே ஓவர் நைட் ஊறினா ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படி இல்லைன்னா 5 மணி நேரமாவது கண்டிப்பாக ஊறணுங்க. இப்போ நான் ஓவர் நைட் ஊற வச்சுட்டேங்க. அரிசி நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், இந்த வெந்தயத்தை மட்டும் ஒரு 3லிருந்து 4 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைக்கணுங்க. அப்போ தான் இட்லி சுடும்போது நல்லா வெள்ளை வெளியேறுன்னு இருக்குங்க. இப்போ அடுத்தது அரிசி அரைச்சிக்கலாங்க. அது கூடவே 4 கொட்டை முத்துங்க. இந்த தோல் எல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக தோல் எடுத்துகிட்டு இந்த பருப்பு மட்டும் அரிசியோடு சேர்த்து ஒரு 90% அரைச்சிக்கலாங்க. அடுத்தது அவளும் ஜவ்வரிசியும் ஒட்டுக்கா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், அரிசி அரைச்சாச்சு. அது கூடவே வெந்தயத்தை அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோங்க. அதுக்கு அடுத்தது அவளும் ஜவ்வரிசியும் அரைச்ச விழுது சேர்த்துக்கிட்டோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கை விட்டு பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி அடித்து நல்லா கலந்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம எப்போ ஊற்றுற இட்லி விட கொஞ்சம் தண்ணியாட்ட தாங்க இருக்கணும். இது கூடவே ஒரு சின்ன கப்பில் பழைய மாவு சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் மாவு கரண்டியில் 2 கரண்டி பழைய மாவு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாங்க. இப்போ இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு நான் ஆட்டி வெளியே வச்சுட்டேங்க. அடுத்த நாள் காலையில் தாங்க நம்ம இட்லி செய்கிறோம். அது வரைக்கும் வெளியவே இருந்தால் தாங்க மாவு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், காலையில் பார்க்குறோம் எவ்வளோ ஹோல்ஸ் வந்திருக்கு. நம்ம சோடா உப்பெல்லாம் எதுவுமே போடலைங்க. இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாங்க. இந்த இட்லிக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா கடலை சட்னி, அப்புறமா கொள்ளு சட்னிங்க, அப்புறம் தண்ணி குழம்புன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. உளுந்து சோடா உப்பு இல்லாமல் பர்ஃபெக்டான வெந்தய இட்லிங்க. இப்போ பாருங்கள், 12லேருந்து 15 நிமிஷம் வெந்தாச்சுங்க. இப்போ வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. இந்த இட்லி எடுக்கும் போதும் ரொம்ப ஒட்டாதுங்க. மேக்ஸிமம் நல்லா வந்துருங்க. பாருங்கள், அப்படியே பந்து மாதிரி இருக்குதுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்த ரெசிபிக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.